இருமாப்பு நீக்குவீர் என்ற தலைப்பில் கடந்த ஜனவரி 7, 2024 அன்று பொள்ளாச்சி நிலைவனத்தில் நடந்த கருப்பட்டி கூடலில் ஆசான் மா. செந்தமிழன் அவர்களின் உரை. அனைவருக்கும் வணக்கம். இந்த கருப்பட்டி பொங்கல் என்ற தலைப்பிலான இந்த கூடலில் பனைப்பணியுடைய சில பகுதிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். அதனை ஓரளவு இங்கே நடைமுறைப்படுத்துகிறோம். கருப்பட்டி விற்பனைக்கு இருக்கிறது. அதனை பற்றி நாம் ஏற்கனவே உரைகள் வெளியிட்டிருக்கிறோம். இன்னும் கூடுதலான பல பணிகளை செய்ய விருப்பமாகவும் இருக்கிறோம். இந்த வகையில் கருப்பட்டி பொங்கல் இந்த ஆண்டு முதல் நம்முடைய இல்லங்களில் தொடங்கட்டும் என்று நான் வேண்டுகிறேன். நீங்களும் இதனை நன்கு புரிந்து கொண்டு இதில் ஈடுபட வேண்டும். இந்த கூடலில் இருமாப்பு என்ற ஒரு அறிவு உணர்ச்சியை பற்றி உங்களோடு நான் உரையாட விரும்புகிறேன். இந்த இருமாப்பு என்ற சொல் உங்களுக்கு புதிதல்ல. ஒருவேளை அதன் பொருள் என்ன என்று விளங்காமல் இருக்கலாம். பொதுவாக திமிர் இருமாப்பு என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. இருமாப்பு வேறு, திமிர் வேறு. அதாவது திமிர் என்பது ஒரு கட்டுக்குள் இருந்து விடுபட்டு வெளியேறுவதற்கான முயற்சி. அது வேண்டும். நான் திமிர் கொள்ளுங்கள் என்று கூட ஏற்கனவே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். பொதுவாகவே திமிருடன் இருக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புவேன். திமிர் என்பது கட்டுப்பாடுகளுக்குள் அடங்கா தன்மை. அந்த பிறர் மீது அதனை காட்டினால் அது திமிர் அல்ல, அதுதான் வேறுபாடு. ஒருவர் தன்னுடைய வரையறைகளுக்குள் அடங்காமல் அல்லது பிறர் சுமத்தும் வரையறைகளுக்குள் அடங்காமல் இருந்தால் அவர் திமிருகிறார் என்று பொருள். சில வேளைகளில் அது பொருத்தமற்றதாக கூட இருக்கும். ஒரு குடும்பத்திற்குள் சில வரையறைகள் இருக்கின்றன என்றால் அதனை ஒருவர் மீறும் பொழுது அது திமிர் என்று அழைக்கப்படும். அது அந்த குடும்பத்தின் நலனுக்கு அது பொருத்தமற்றதாக இருக்கலாம். ஒருவருடைய திமிர் அது அவரவருடைய குடும்பம் குறித்த பார்வை அடிப்படையிலானது. அதில் ஒரு பொது கருத்தை உருவாக்கி விட இயலாது. அதாவது ஒரு குடும்பத்தில் இருப்பவர் எந்த கோட்டை மீறலாம், எதற்கு கட்டுப்பட வேண்டும் என்றெல்லாம் ஒரு பொது கருத்து இல்லை. நான் அப்படி எந்த பொது கருத்தையும் ஏற்பவன் அல்ல. அது அவரவரை பொறுத்தது, அந்தந்த குடும்பத்தை பொறுத்தது. இருமாப்பு என்பது அது அல்ல. இருமாப்பு என்ற சொல்லுக்கான இலக்கணம் விளைவை சிதைக்கலாம் எனும் எண்ணம். அதுதான் இருமாப்பு. ஒன்றில் ஈடுபடும் போது இதுதான் விளையும் என்று தெரிகிறது. அதனை சிதைத்து விடலாம் என்ற எண்ணம் தொடக்கத்திலே இருந்தால் அது இருமாப்பு. விளைவை சிதைக்கலாம் எனும் எண்ணம் இருமாப்பு. அல்லது ஒன்றில் ஈடுபடுகையில் எவையெல்லாம் விளையும் என்றே தெரியாது, எவை விளைந்தாலும் சிதைக்கலாம் என்று இருந்தாலும் அது இருமாப்பு. சுருக்கமாக இலக்கணம் கூறுகிறது, விளைவை சிதைக்கலாம் எனும் எண்ணம் இருமாப்பு. நாம் வினையாற்ற கூறுகிறோம். வினை எனப்படுவது விளைவு நோக்காமை. இந்த இரண்டும் வேறு வேறு. ஆயினும் நான் உங்களுக்கு தெரியும் என்றாலும் நான் இதனை சற்று ஆழமாக விளக்க விரும்புகிறேன். வினைப்படுதல் அல்லது வினை ஆற்றுதல் என்பவையெல்லாம் விருப்பம் இருக்கிறது, அதன் மீது நீங்கள் தொடர்ந்து செயல்படுகிறீர்கள் என்றால் அது வினை. அந்த விருப்பம் ஈடேறுமா, ஈடேறாதா, அல்லது எப்படியெல்லாம் ஈடேறும், வேறு என்னென்ன விளைவுகள் வரும் என்பதை உண்மையிலேயே நோக்கக்கூடாது. உண்மையிலேயே அப்படி இருக்க வேண்டும். நீங்கள் விருப்பத்தோடு ஒன்றில் ஈடுபடுகிறீர்கள், அதற்கு நேர்மாறாக ஒன்று விளைகிறது என்றால் கூட கலங்கக்கூடாது. விரும்பி ஈடுபட்டோம், அந்த ஈடுபாட்டிற்கு இதுதான் விளைவு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது வினை. உண்மை என்ன என்றால்
ஒன்றில் ஒருவர் ஈடுபடுகையில் பல விளைவுகள் அமைகின்றன. ஒரு விளைவு என்று படைப்பில் எதுவுமே இல்லை. ஒன்று என்பதே ஒரு பல கூறுகளுடைய ஒரு அமைவுதான். ஒன்று என்பது ஒற்றை அல்ல என்று கூட நாம் ஏற்கனவே ஒரு உரை ஆற்றியிருக்கிறோம். எண்ணியலாகவும் வடிவியலாகவுமே கூற இயலும். ஒன்று என்று எதுவுமே இல்லை. ஒற்றை என்று ஒன்று இல்லவே இல்லை. ஒன்று என்றால் அது தனக்குள் பலவற்றை கொண்டிருக்கிறது, ஒரு ஒருங்கிணைப்பாக ஒன்றிணைவாக இருக்கிறது என்றுதான் பொருள். இப்பொழுது உள்ள கல்வி, அறிவு, பகுத்தறிவு ஆகியவையெல்லாம் ஏதோ ஒற்றை என்று ஒன்று இருப்பதாக கற்பிதம் செய்துவிட்டது. உங்களில் பலர் அதனை நம்புகிறீர்கள், அறியாமலும் நம்புகிறீர்கள். நான் கூறுகிறேன், ஒற்றை என்று எதுவுமே இல்லை. ஒன்றே ஒன்று விளைவதற்கு அடிப்படையிலே வாய்ப்பில்லை. இறைவனே 2 நிலைகளில் தான் தொடங்குகிறான். உனக்கு எப்படி ஒன்று கிடைக்கும்? யாவுமே 2 தொடங்குகின்றன. 2 என்றது, மீண்டும் கூறுகிறேன், 2 என்பது எண் அல்ல, அது நிலை, சிவசக்தி நிலை. ஆகவே ஒரு விருப்பம் இருக்கிறது என்றால் அந்த ஒரு விருப்பம் என்பது ஒற்றை தன்மை கொண்டதாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஒன்று என்றே எதுவும் இல்லை எனும்போது விருப்பம் எப்படி ஒன்று என இருக்கும், ஒற்றையாக இருக்கும். நாம் ஒரு விருப்பம் என்கிறோம். அதற்கு உண்மையாக என்ன பொருள்? அது பல கூறுகளை உள்ளடக்கி இருக்கிறது. ஏதோ ஒன்று அல்லது ஒரு தன்மை நமக்கு ஒரு எழுச்சியாக அல்லது வெளிப்பாடாக தெரிகிறது. ஊர் திரும்ப வேண்டும் என்பது விருப்பம். இந்த விருப்பம் ஒற்றைத்தன்மையை கொண்டிருக்கிறதா? இல்லை. அதில் எவ்வளவு தன்மைகள் இருக்கின்றன என்று யாருக்குமே தெரியாது. ஒருவர் ஊர் திரும்ப வேண்டும் என்று விரும்புகையில் ஏதோ ஒரு உணர்ச்சி தான் அவரை உந்தும். ஒரு உணர்ச்சி அவரை உந்தும். அது மனிதருக்கு மனிதர் வேறுபடும். சிலருக்கு இயற்கையான சூழல் மீது நாட்டம் இருக்கும். சிலருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் இருக்கும். ஊர் திரும்பினால் இந்த நெருக்கடிகளில் இருந்து மீண்டு விடலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். சிலருக்கு உழவு தொழில் மீது ஈடுபாடு இருக்கும். சிலருக்கு வேறு ஏதேனும் ஒரு தொழில் மீது நாட்டம் இருக்கும். ஒரு சிலருக்கு உறவுகள் இல்லை என்ற ஏக்கம் இருக்கும். ஊர் திரும்பினால் அவ்வாறு உறவுகள் அமையும் என்ற எண்ணம் இருக்கும். இப்படி இது மாறுபடும். ஏதேனும் ஒரு உணர்ச்சி உந்துதலாக அமைகிறது என்பதற்காக ஊர் திரும்புவது என்பது அந்த ஒரு உணர்ச்சிக்கானது என்று புரிந்து கொள்ளலாமா? இல்லை. இங்கே விருப்பம் என்பதே ஏதேனும் ஒரு உணர்ச்சி உந்துதல் வழியாகத்தான் வெளிப்படுகிறது என்பதனை நீங்கள் ஒரு பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். பல்வேறு உயிரினங்களுடைய இனப்பெருக்கம் எவ்வாறு நிகழ்கிறது என்று பாருங்கள். அது ஆண்மையோ பெண்மையோ ஒரு உணர்ச்சி அந்த உயிரினத்தின் உடலை உந்துகிறது. அந்த உந்துதலுக்கு அது ஆட்பட்டு உடலால் சேர்க்கை கொள்கிறது. இந்த உணர்ச்சி தணிந்து விட்டது, ஆனால் விளைவு பெருகிக் கொண்டே இருக்கிறது. மீண்டும் உணர்ச்சி எழும்போது மீண்டும் சேர்க்கை கொள்கின்றது, விளைவுகள் பெருகின்றன. இவ்வாறு உயிரினங்கள் உடல் சேர்க்கை கொள்ளும் போதும் மனிதர்கள் புணர்ச்சியில் ஈடுபடும் போதும் உணர்ச்சி தான் உந்துகிறது. ஆனால் அந்த உணர்ச்சி தான் விருப்பம் என்று புரிந்து கொண்டால் அது எவ்வளவு சிக்கல். ஒருவேளை யாருக்காவது அந்த உணர்ச்சி தான் விருப்பம் என்றே இருந்தால் அது எவ்வளவு மடமை. ஒரு உணர்ச்சி உந்துகிறது என்றால் அது எண்ணில் அடங்காத, வரையறுக்க இயலாத பல்வேறு விளைவுகளை கொண்டிருக்கும் ஒரு விருப்பம். அந்த விருப்பத்திலிருந்து உன்னை எது தூண்ட இயலுமோ அது உன்னை தூண்டி இருக்கிறது. இந்த தூண்டுதலுக்கு நீ ஆட்படுவாய் என்றால் அந்த தூண்டுதல் ஏவப்படுகிறது உன் மீது. நீ அதற்கு ஆட்படுகிறாய், ஆட்பட்டு வினையில் ஈடுபடுகிறாய். அது வினை, அதுதான் வினை. விளைவு பற்றிய நோக்கம் இல்லாமல் விருப்பத்தோடு இருந்தால் அது வினை.
அந்த விருப்பத்திற்கு ஏதேனும் ஒரு உணர்ச்சியின் தூண்டுதல் இருக்கும். எல்லோருக்கும் இருக்கும், எல்லா வினைகளிலும் இருக்கும். எந்த உணர்ச்சியுமே தூண்டாமல் எந்த உயிரினமும் இல்லை. ஒரு ஓரறிவு உயிரினம் கூட தூண்டப்படுகிறது. தூண்டப்படாதது எதுவுமே இல்லை. தூண்டுவது எது? யார் தூண்டுபவர் யார்? ஒவ்வொருவரையும் அவரவருக்கு ஏற்ப தூண்டுகிறாரே, அவர் யார்? அவர்தான் இறைவன். அந்த தூண்டுதல் ஒரு வினை சுழற்சிக்காக இருக்கிறது. நீ இந்த வினையில் ஈடுபடு, இதிலிருந்து விளைவுகள் பெருகும், அவ்வாறு பெருகுபவை வினைப்படும், அவற்றுக்கு தூண்டுதல் அமையும் என்பது ஒரு வினை சுழற்சி. இதில் ஒரு உணர்ச்சியை அல்லது தேவையை மட்டுமே விருப்பம் என்று புரிந்து கொண்டு அந்த உணர்ச்சி நிறைவேறவில்லை அல்லது அந்த உணர்ச்சி தணியவில்லை என்பதற்காக மீண்டும் மீண்டும் முயற்சிப்பதும் அல்லது அந்த உணர்ச்சியின் மீதே அயற்சி நிலையை அடைவதும் வினை அல்ல. இதுதான் விளைவு நோக்குதல். நீ இது ஒரு தூண்டுதல் தான் என்பதனை புரிந்து கொண்டால், அது தணிந்தாலும் தணியவில்லை என்றாலும் வினைப்பட்டு கொண்டே இருப்பாய். மாறாக உணர்ச்சி மட்டும்தான் அடிப்படை என்று கருதினால் நீ உன்னுடைய நிலை என்ன என்றால், உன்னை தூண்டுவதற்காக வந்ததுதான் ஒட்டுமொத்த முழுமையாக இருக்கிறது என்ற அளவிற்கு பிழையாக புரிந்து கொள்கிறாய். ஒரு கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு தூண்டல் நிகழும். அந்த தூண்டல் உடல் நலம் சார்ந்ததாக இருக்கலாம், உறவு சிக்கல் தொடர்பானதாக இருக்கலாம், வேறு ஏதேனும் கூட இருக்கலாம். அந்த தூண்டல் வழியாக ஒரு கருத்தை நீங்கள் முதலில் நோக்குகிறீர்கள், அதன் மீது விருப்பம் கொள்கிறீர்கள். அதன் பிறகு அந்த கருத்து உடல்நல சிக்கலை மட்டுமே கொண்டிருக்கவில்லை என்பதனை விளங்கிக் கொண்டால் அது வினை. செம்மையின் கொள்கைகள் அவ்வாறானவையே. உடல் நலனுக்காக என்று என்னை சந்திக்க வந்தவர்களோ அல்லது இந்த கருத்துக்களை பின்பற்ற தொடங்கியவர்களோ தான் பெரும்பகுதியினர். அவர்களை அந்த உணர்ச்சி தூண்டியது. அந்த உணர்ச்சி அவர்களை பல்வேறு திக்குகளை நோக்கி திருப்பியது, இந்த திக்கிலும் திருப்பிவிட்டது. அதன் பிறகு இந்த கொள்கைகளை அவர்கள் தம்மை அறியாமல் புரிந்து கொள்ள தொடங்குகிறார்கள். இது விருப்பம். உடல்நல சிக்கல் மட்டும்தான் என்னுடைய நோக்கம் என்று இருந்தால் அது தவறல்ல. நான் அது தவறு என்று கூற மாட்டேன். ஆனால் அது விருப்பமும் அல்ல, வினையும் அல்ல, ஒரு நோக்கத்தோடு செயல்படும் நிலை அது. அப்படி இங்கு வரும் பலருக்கு பல நோக்கங்கள் இருக்கும். அது ஒரு தூண்டல் என்ற வகையில் இருந்துவிட்டு அதன் பிறகு அந்த தூண்டல் தணிகிறதோ இல்லையோ இதில் ஈடுபடுவோம் என்று இருந்தால் அது வினை. செம்மையுடன் நீங்கள் வினைப்படுகிறீர்கள். மாறாக உங்களுடைய உணர்ச்சி தணியவில்லை அல்லது நோக்கம் ஈடேறவில்லை என்பதற்காக சினம் கொள்கிறீர்கள், உங்களுக்கு அயற்சி ஏற்பட்டு விட்டது என்றால் நீங்கள் தொடக்கத்திலிருந்தே செயல்பட்டிருக்கிறீர்கள். தொடக்கத்திலிருந்தே நீங்கள் வினைப்படவில்லை, நீங்கள் விருப்பத்தின் வழிக்கே வரவில்லை. ஆனால் அதனை விருப்பம் என்று நீங்களே கூறிக்கொண்டீர்கள், பிறரிடமும் அதனை பகிர்ந்து கொண்டீர்கள். இப்படி ஒரு கருத்தினை உள்வாங்கும் பொழுது அக்கருத்தை நோக்கி நம்மை ஈர்க்கும் உணர்ச்சி எது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த உணர்ச்சியினால் இதன் மீது நமக்கு ஈர்ப்பு இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்ச்சி உங்களுடைய இறுதி இலக்கல்ல என்பதனை தெளிவாக கொள்ள வேண்டும். பசி என்பது ஒரு உணர்வின் நிலைதான். அது உணர்வின் ஒரு வெளிப்பாடு, அது உணர்ச்சியாக வெளிப்படுகிறது. தாகம், புணர்ச்சிக்கான உணர்ச்சி, இவை எல்லாமே உணர்ச்சிகள் மட்டுமல்ல, உணர்விலிருந்து எழுபவை. ஆனால் உணர்ச்சியாக வெளிப்படுகின்றன. பசிக்கிறது, உணவு உட்கொள்ள வேண்டும், பொருத்தமான உணவு என்று ஒரு கருத்து இருக்கிறது. இந்த பொருத்தமான உணவு அமைந்தால் அந்த உணர்ச்சி இயல்பாக தணிந்துவிடும். பொருத்தமற்ற உணவு வழங்கப்பட்டால் செரிமானம் சீர்கெடும்.
பசி என்ற அந்த உணர்ச்சியை மறத்து போகும். இதிலிருந்து என்ன நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு உணர்ச்சி உங்களை உந்துகிறது என்றால் அதற்கு பொருத்தமான வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். பொருத்தமற்ற வகையில் இருந்தால் அந்த உணர்ச்சியை மறத்து போகும் அல்லது அது பதற்றமடையும், உணர்ச்சி பதற்றமடையும், மீண்டும் மீண்டும் பசி எடுத்துக்கொண்டே இருக்கும். இது எல்லாவற்றுக்குமே பொருந்தும். இந்த உணர்ச்சி உந்துதல்களை புரிந்து கொள்வதில் உங்களுக்கு ஒரு பக்குவம் தேவை. உணர்ச்சியின் பின்னால் அலைந்து செல்லக்கூடாது. உணர்ச்சிகள் தவறானவை என்று புரிந்து கொள்ளவும் கூடாது. உணர்ச்சி உங்களை உந்துகிறது. அது ஒரு விருப்பத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறது. அந்த விருப்பம் உங்களுக்கு நிலை பெற வேண்டும் என்றால் நோக்கங்களை தனித்துக் கொள்ள வேண்டும். நோக்கங்கள் குறைய குறைய விளைவுகள் பெருகும். விளைவுகளின் மீது நோக்கங்களை குறைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். பொருத்தமான உணவு அமைய வேண்டும் என்பது விருப்பம். இன்று கிடைக்கவில்லை, நாளை கிடைக்கவில்லை, ஒரு நாள் கிடைக்கும். அதன் பிறகு அதனை யாரும் பறிக்க இயலாது. ஏனென்றால் இந்த கிடைக்காமை இருக்கிறது அல்லவா, கிடைக்காமையின் போதும் நீங்கள் அதில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் விலகி ஓடிவிடவில்லை. உங்களுடைய தவறுகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் விருப்பத்தோடு இருக்கும்போது இன்று ஏன் எனக்கு உணவு கிடைக்கவில்லை என்று பிறரை குற்றம் சாட்ட மாட்டீர்கள். இதற்கு நான் எவ்வகையில் பொறுப்பு, சூழல் எவ்வாறு இருந்தது, நான் ஏன் இதனை புரிந்து கொள்ளவில்லை என்று புரிந்து கொள்வீர்கள். இப்படி சில முறை புரிந்து கொண்ட பிறகு உங்களுக்கு பொருத்தமான உணவு கிடைக்கும். அதன் பிறகு அது உங்களை விட்டு விலகாது. ஏனெனில் இப்பொழுது நீங்கள் அந்த உணவை முயற்சித்து பெறவில்லை, நன்கு புரிந்து கொண்டு அதற்காக வினைப்பட்டு அதனை அடைந்திருக்கிறீர்கள். அதனை நோக்கி அழைத்து வரப்பட்டிருக்கிறீர்கள். அழைத்து வருபவர் யார்? இறைவன் அழைத்து வந்திருக்கிறான். அவன்தான் உணர்ச்சியை உந்திவிட்டான். அவன்தான் இந்த இடத்தை நோக்கி உங்களை, இந்த இடத்தை என்றால் இந்த பொருத்தமான உணவு என்ற நிலையை நோக்கி அழைத்து வந்திருக்கிறான். ஆகவே அது நிலையானது. முயற்சிகளினால் கிடைப்பவை நிலையற்றவை. ஏனெனில் அவை யாவுமே உங்களுடைய உணர்ச்சிகளை உடனடியாக நிறைவேற்றி விடுகின்றன. நீங்கள் முயற்சி செய்தால் எந்த உணர்ச்சியுமே நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். நீங்கள் இன்று நினைக்கிறீர்களா, நாளை அந்த உணர்ச்சி நிறைவேற வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறீர்களா, நாளையே நிறைவேற்றி விடலாம். உணர்ச்சி, அந்த உணர்ச்சி தணிந்து விடும். தனியும் எழும். ஆனால் அது விருப்பம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அவை எல்லாமே செயல்கள், முயற்சிகள் என்ற நிலையில் இருப்பவை. இப்படி விளைவு நோக்காமைதான் வினை. இவ்வாறு வினையாற்றுவதற்கு அடிப்படையாக இருப்பது விருப்பம்தான் என்று புரிந்து கொண்ட பிறகு இருமாப்பு என்ற சொல்லை நீங்கள் எளிதாக விளங்கிக் கொள்ளலாம். விளைவை சிதைக்கலாம் எனும் எண்ணம் தான் இருமாப்பு. ஒருவர் தொடக்கத்திலேயே விருப்பத்தினால் ஒன்றில் ஈடுபடவில்லை, அவர் உணர்ச்சி உந்தலுக்கு ஆட்படுகிறார். அந்த உணர்ச்சி உந்தலினால் விளைபவை யாவை என்று அவருக்கு புரிகிறது. அப்படி புரியவே இல்லை என்றால் அது வினை. என்ன விளையும் என்றே புரியாது, நான் விருப்பத்தோடு இருக்கிறேன் என்றால் அது என்ன? அது வினை. அது விருப்பம், வினை. ஆனால் ஒருவருக்கு தெரிகிறது இதுதான் விளையும், அல்லது இப்படி விளைய வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிகிறது. அப்படி விளைந்தால் அதை சிதைக்கலாம் என்று கருதுவார் என்றால் அது இருமாப்பு. ஒருவர் இருமாப்பில் இருக்கிறாரா, வினையில் இருக்கிறாரா என்று யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாது எதுவும் இல்லை. நான் உங்களுக்கு அறிவுறுத்தி வழிகாட்ட விரும்புகிறேன். இருமாப்பில் இருந்து முற்று முழுதாக விலக வேண்டும். நீங்கள் ஒன்றின் மீது ஈடுபடும் போது அதிலிருந்து பொருந்தா விளைவுகள் தான் ஏற்படும் என்று உங்களுக்கு ஒரு வேளை தெரிகிறது என்றால் அந்த விளைவுகளை சிதைக்கலாம் என்று கற்பனை கூட செய்யக்கூடாது. நான் அழைக்கும் வழி என்னவென்றால், விளைவு நோக்காமல் வினையில் ஈடுபடுங்கள் என்று. எது விளைந்தாலும் நான் ஈடுபடுவேன் என்பது. அதற்கு என்ன பொருள்? எதன் மீது, ஒரு குறிப்பிட்ட ஒன்றின் மீது எனக்கு பற்றில்லை, எனக்கு உள்ளிருந்து ஒரு உந்துதல் இருக்கிறது, இந்த உந்துதலினால் நான் வினைப்படுகிறேன், இதிலிருந்து என்ன விளைந்தாலும் அதனை நான் பற்றி கொள்ள மாட்டேன் என்பதுதான் வினை
மாறாக ஒரு உணர்ச்சியின் மீது அல்லது சில ஓரிரு விளைவுகளின் மீது பற்று கொண்டு அதனை நோக்கி செயல்பாடுகளில் ஈடுபட்டு அந்த விளைவுகள் எழும்போது அவற்றை நறுக்குவது, வெட்டி வீசுவது, பொசுக்குவது என்றே இருந்தால் நீங்கள் வினைப்படவில்லை, நீங்கள் இருமாப்புடன் செயல்படுகிறீர்கள். இன்றைய சமூகம் இருமாப்புடன் மட்டும்தான் இருக்கிறது என்று உங்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும். இந்த சமூக கட்டமைப்பில் உள்ள எல்லா கண்ணிகளையுமே பாருங்கள். அதாவது கண்ணிகள் என்றால் பல்வேறு அமைப்புகள், பல்வேறு கூட்டங்கள், நிறுவனங்கள் யாவுமே இருமாப்பு இல்லாமல் ஒரு அங்குலம் கூட நகராது. அவர்கள் பல்வேறு பாவங்களில் ஈடுபடுகிறார்கள், தெரிந்துதான் ஈடுபடுகிறார்கள். இது பாவம் என்று அவர்களுக்கு தெரியும், இதிலிருந்து பல தீவினைகள் விளையும் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் என்ன கருதுகிறார்கள்? அந்த விளைவுகளை சிதைக்கலாம் என்று கருதுகிறார்கள். விளையாட்டம் சிதைத்துக் கொள்ளலாம், பார்த்துக் கொள்ளலாம். பார்த்துக் கொள்ளலாம் என்றால் என்ன? இந்த விளைவை சிதைக்கலாம், இந்த விளைவில் இருந்து தப்பலாம் என்பது. இருமாப்பு இல்லாத ஒரு நகர்வு கூட இன்றைய சமூக கட்டமைப்பில் இல்லை. எல்லா துறைகளிலும், துறைகள் யாவும் மனிதர்களுடைய இருமாப்பினால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இருமாப்பை அவர்களிடம் இருக்கும் அறிவு, பொருள் குவிவு ஆகியன வழங்குகின்றன. அவர்களிடம் அதிகாரம் இருப்பதாக நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையை வழங்குவன அவர்களுடைய அறிவும் அவர்களிடம் இருக்கும் பொருளும். அறிவையும் பொருளையும் கொண்டு அவர்கள் பல்வேறு தீவினைகளில் ஈடுபடுகிறார்கள். உணர்ச்சி உந்தல்களுக்கு பின்னால் அலைகிறார்கள். எந்த உணர்ச்சி உந்துகிறதோ அந்த உணர்ச்சியில் செயல்படுகிறார்கள். அதிலிருந்து தீவினைகள் எழும்பொழுது அந்த விளைவுகளை சிதைத்து விடுகிறார்கள். அவ்வளவுதான். மனிதர்கள் குறுக்கிட்டால் மனிதர்களை பலியிடுகிறார்கள். பல்வேறு உயிரினங்கள் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு குறுக்கே வந்தால் அவற்றையெல்லாம் அழித்து விடுகிறார்கள். இதெல்லாம் பாவம் இல்லையா என்று கேட்டால் கோயில்களுக்கு சென்று காணிக்கை என்ற பெயரில் எதையோ கொட்டி விட்டு வருகிறார்கள். இறுதி வரை இறைவனுக்கும் கூட கையூட்டு கொடுத்து விளைவை சிதைக்கலாம் என்று உண்மையிலே நம்புகிறார்கள். அவர்களுடைய இருமாப்பு இறைவனுக்கே விலை பேசும் இடத்திற்கு சென்று விட்டது. நான் சற்றும் குறைத்து கூறவில்லை, நான் சற்று மிகுதியாக கூறவில்லை, ஆனால் நிறைய குறைத்து கூறுகிறேன். பரிகாரங்கள் எனப்படுபவையே இருமாப்பின் உச்சம்தான். இருமாப்பு இல்லாதவர்கள் பரிகாரம் தேடி அலையவே மாட்டார்கள். பரிகாரம் என்பது என்ன? உனக்கு இது வராது என்று ஒருவர் சொல்கிறார், அவருக்கு அது வரவில்லை, அது எதுவோ, அது ஒரு குழந்தை இல்லையோ, திருமணமாகவில்லையோ, ஏதோ ஒன்று இன்னும் அவர்கள் நிறைய வைத்திருப்பார்கள். இப்படி இது உனக்கு இல்லை, இது வேண்டும் என்றால் நீ போய் பரிகாரம் செய்ய வேண்டும் என்கிறார்கள். என்னுடைய கேள்வி, ஒருவருக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதனை முடிவு செய்தது யார்? அவர்களுடைய கருத்துப்படி அவர்கள் நம்பும் கடவுள். சரி, அவர் அப்படி முடிவு செய்து விட்டார் என்றால் அதனை ஏற்றுக்கொள்வதில் என்ன சிக்கல் இருக்கிறது? அவர் தானே, கடவுள் தானே முடிவு செய்தார் உனக்கு இது வேண்டாம் என்று. அதனை நீ ஏற்றுக்கொண்டால் கடவுளை ஏற்றுக்கொள்வதாக பொருள், அல்லது கடவுளை குறைந்த அளவு மதிக்கிறாய் என்று பொருள். நீ என்ன செய்கிறாய்? அந்த கடவுளுக்கு ஒரு பரிகாரம் என்ற பெயரில் கையூட்டு கொடுக்கிறாய். இப்பொழுது அவர் அதனை நிறைவேற்றி விடுகிறார். கடவுள் எப்படிப்பட்டவர்? அவர்களுடைய கடவுள் எப்படிப்பட்டவர்? அவரே சில தடைகளை போடுவார். அந்த தடைகளை ஏன் போடுகிறார்? தன்னிடம் வந்து கெஞ்சட்டும், தன் காலில் விழட்டும், தனக்கு தேங்காய்கள் வேண்டும் அல்லது வடை. கடவுளுக்கு பாவம், அவருக்கும் வடையும் தேங்காயும் தான். ஒரு கடவுள் தன் மீது ஊற்றப்படும் நெய்க்காகவும் பாலுக்காகவும் சில பழங்களுக்காகவும் ஒரு மனிதருக்கு திருமணம் ஆக வேண்டாம் என்று ஒரு தடை போடுகிறார். அதன் பிறகு அவர் அச்சத்தோடு ஓடி வரும் பொழுது இப்பொழுது புரிகிறதா நான் யார் என்று அவருக்கு தேவையானவற்றை அந்த மனிதரிடம் வாங்கிக் கொள்கிறார். இது இவ்வளவு நகைப்புக்குரியது. ஆனால் இந்த மனித கூட்டம் இதனை இப்படி செய்கிறதே என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன புரிகிறது? நான் எனக்கு புரிந்ததை சொல்கிறேன். எனக்கு தெரிவது
இந்த மனிதர்களுக்கு இருக்கும் இருமாப்பு தான் இதனை செய்ய வைக்கிறது. இருமாப்பு இவர்களிடம் இருக்கிறது, அது இறைவனிடம் இருப்பதாக நம்புகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் தன்னிடமிருந்துதான் இறைவனை புரிந்து கொள்கிறார்கள். இறைவனிடமிருந்து தாங்கள் வந்ததாக இவர்கள் உண்மையிலும் உண்மையாக நம்பவில்லை. இவர்களுக்கு தன்னிடமிருந்து கடவுள் என்ற கொள்கை புரிகிறது அன்றி இறைவனிடமிருந்துதான் நாம் வந்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் நம்பிக்கையே இல்லை இவர்களுக்கு. உண்மையிலேயே இவர்கள் யாவருமே நாத்திகர்கள் தான். எப்பொழுது ஒருவர் கடவுளுக்கு கையூட்டு கொடுக்கலாம் என்று ஏற்றுக்கொண்டாரோ அவர் நாத்திகரிடம் இழிவானவர். நாத்திகர்கள் இந்த இழிவில் ஈடுபட மாட்டார்கள். இறையை மறுப்பவர்கள் இவ்வளவு இழிவானவர்கள் அல்ல. அவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு போவார்கள். ஆனால் இருக்கிறான், அவன் தேங்காய்க்கு ஆட்படுவான், பழத்துக்கு ஆட்படுவான், பணத்திற்கு ஆட்படுவான் என்று கருதுவது இறைவனை இழிவாக்குதல். இது அறியாமை அல்ல, இது இருமாப்பு. விளைவை சிதைக்கிறார்கள். எங்கு போய் சிதைக்கிறார்கள்? கோயிலுக்கு சென்றே விளைவை சிதைப்பதற்கு துடிக்கிறார்கள். எல்லா பரிகாரங்களுமே விளைவு சிதைப்பதற்கானவை தானே. உனக்கு ஒன்று கிடைக்கவில்லை, அது கிடைக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? உனக்கு இறைவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை இருந்தால், உணர்தல் எல்லாம் வேண்டாம், நம்பிக்கை. மனைவி கணவனையும் கணவன் மனைவியும் நம்புவது போல அந்த அளவுக்கு நம்பிக்கை, அவ்வளவு நம்பிக்கை போதும். கடவுள் மீது பெரிய நம்பிக்கைகளே வேண்டாம். இவ்வளவு நம்பிக்கை இருந்தால் கூட நீ என்ன செய்வாய்? இறைவா, எனக்கு இது வேண்டும் என்று கேட்பாய். மீண்டும் மீண்டும் கேட்பாய். மீண்டும் உனக்கு அது கிடைக்கவில்லை என்றால், இதுதான் உன்னுடைய பாதை என்றால் நான் இதிலேயே இருக்கிறேன் என்று இறைவனிடம் ஒப்படைத்து விடுவாய். இவ்வளவுதான். இவ்வளவை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஏனென்றால் இறைவன் யாவற்றையும் அறிந்திருக்கிறான். அவனே நம்மை படைத்திருக்கிறான். அவனே நமக்கு எவை வேண்டும் என்பதனையும் அறிந்திருக்கிறான் என்ற கருத்து இதில் இருக்கிறது. இதில் இருமாப்பிற்கு வேலை இல்லை. இதில் விருப்பம் இருக்கிறது, வினை இருக்கிறது. வினைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். விளைவுகள் யாவையாக இருந்தாலும் நாம் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. வினைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். விருப்பத்தோடு வினைப்படுகிறோம். அவை வழங்கப்பட்டால் அவற்றை பெற்றுக்கொள்கிறோம். அவை மறுக்கப்பட்டால் இதுதான் எனக்கு வழங்கப்பட்டது என்ற அந்த மறுப்பையும் ஒரு வழங்கலாக, மறுப்பையும் அருளாக கருதி ஏற்றுக்கொள்கிறோம். இது உயர்ந்த நெறிப்பட்ட வாழ்க்கை அல்ல, இது இயல்பான வாழ்க்கை. இது ஞானம் அல்ல, இது அடிப்படையான, மிக மிக அடிப்படையான இறைவனை பற்றிய அறிவு. இதற்கு மாறாக பாவங்களில் ஈடுபடுதல், பொருந்தா தன்மைகளில் நாட்டம் கொள்ளுதல், அவற்றிலிருந்து சில விளையும் போது அவற்றையெல்லாம் சிதைத்துக் கொண்டே இருத்தல் என்பது இருமாப்பு. இவ்வாறானவர்கள் உடலில் என்ன சின்னம் அணிந்திருந்தாலும், அவர்கள் எவ்வளவுதான் இறைவனை பற்றி கதறினாலும் பேசினாலும் பாடினாலும் அவர்கள் யாவருமே இறை மறுப்பாளர்கள். இறைவன் இருக்கிறான் என்பதனை நீ நம்பினால் உன்னுடைய நடை எப்படி இருக்கும்? உன்னுடைய பேச்சு எப்படி இருக்கும்? உன்னுடைய விருப்பங்கள் எவ்வாறு இருக்கும்? உன்னுடைய இருமாப்பு இருக்குமா? ஒருவேளை இருமாப்பு அறியாமல் எழுந்து விட்டால் நீ எவ்வளவு துடிப்பாய், நீ எவ்வளவு கதறுவாய். ஒரு சமூகம் அப்படி இருந்தால் அது அல்லவா அன்பு வழிபட்ட சமூகம். ஒரு சமூகத்தில் விளைவுகளை சிதைப்பதற்கு யாருமே எண்ண மாட்டார்கள் என்றால் அந்த சமூகத்தில் யாருக்கு என்ன தீங்கு இருக்கும்? ஒருவர் இன்னொருவருக்கு தீங்கு இழைக்க வாய்ப்பு இருக்கிறதா? ஒருவேளை அறியாமல் தீங்கு நேர்ந்து விட்டால் அவ்வாறு தீங்கு இழைப்பதற்கு காரணமாக இருந்தவர் வருந்தி விடுவார், மன்னிப்பு கோருவார், உண்மையிலேயே திருந்துவார். ஆனால் இன்று எதை வேண்டுமானால் செய்யலாம், செய்துவிட்டு அந்த விளைவை சிதைத்து விடலாம், எந்த நிலைக்கு சென்று சிதைக்கலாம் என்று இருப்பதனால் தீங்குகள் பெருகிவிட்டன. அச்சம் இல்லையே, யாருக்கும் அச்சம் கிடையாது. இதனை செய்யலாமா, இதனை செய்வதனால் என்ன விளையும் என்ற அச்சம் இல்லை. எது வேண்டுமானாலும் விளையட்டும், பார்த்து கொள்ளலாம், அதனை சிதைக்கலாம் என்று இன்றைய சமூகம் இருக்கிறது. இவற்றிலிருந்து தான் நீங்கள் விலக வேண்டும். இருமாப்பு ஆகாது, இருமாப்பு கூடவே கூடாது. ஒரு செயலில் ஈடுபடும் போது
அதன் விளைவுகள் பிறருக்கு பொருத்தமற்றவையாக இருக்கின்றன என்றால், அப்படி உங்களுக்கு தோன்றினால், இவ்வாறான பொருத்தமற்றவற்றை தவிர்ப்பது எப்படி என்று உண்மையிலேயே நீங்கள் சிந்திக்க வேண்டும். பிறருக்கு தீங்கிழைக்காத வகையில் தான் விருப்பமே இருக்க வேண்டும். அது ஒவ்வொரு மனிதருடைய பொறுப்பு. உன்னுடைய விருப்பம் உனக்கானது, பிறரை கெடுப்பதற்கானதல்ல. ஒருவேளை பிறரை கெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றால் அதனை பற்றி நீ சிந்திக்க வேண்டும், அக்கறையுடன் சிந்திக்க வேண்டும். அவ்வாறான சிந்தனையில் தீர்வுகள் இருக்கின்றன, தீர்வுகள் கிடைக்கும். ஒருவேளை உனக்கு தீர்வு உன் சிந்தனைக்கே எட்டவில்லை என்றாலும் உண்மையிலேயே நீ பிறருக்கு தீங்கிழைக்காத வகையில் வினையாற்ற வேண்டும் என்று விரும்பிக் கொண்டே இருந்தால் இறைவனே அந்த விளைவை கொடுத்து விடுவான். அவனே தீங்கு இல்லாத வகையில் அவற்றையெல்லாம் நிறைவேற்றுவான். உனக்கு தெரியவில்லை, உனக்கு வழி தெரியும். உன்னுடைய விருப்பம் சிலருடைய உரிமைகளுக்கு மாறானது என்று நீ புரிந்து கொள்கிறாய், அதனை நீ நேர்மையாக ஒப்புக்கொள்கிறாய். ஆனால் அது உன்னுடைய விருப்பமாக இருக்கிறது. இதிலிருந்து விலகுவது எப்படி, அல்லது பிறருடைய உரிமைகளை பறிக்காமல் இதனை செய்ய இயலுமா என்று சிந்திக்க வேண்டும். அதில் அக்கறையுடன் சிந்திக்க வேண்டும். உனக்கு எந்த வழியுமே தெரியவில்லை என்றாலும் நீ விருப்பத்தோடு வினையாற்றி கொண்டே இருக்கையில், அல்லது விருப்பத்தோடு அதில் ஈடுபட்டு கொண்டே இருக்கையில், இறைவன் யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாத வகையில் அதனை நிறைவேற்றுகிறான். அப்படித்தான் நிறைவேற்றுகிறான். ஏனெனில் உனக்கே வழிமுறைகள் தெரிந்திருக்க வேண்டும் என்பது உன்னுடைய புரிதல், அவ்வளவுதான். இறைவனுக்கு அப்படியெல்லாம் இல்லை. உனக்கு எந்த வழியும் தெரிய வேண்டாம், எல்லா வழியும் நானே என்பதுதான் இறைவனுடைய நிலை. ஐயோ எனக்கு வழி தெரியவில்லை என்று நீ கலங்க வேண்டியதில்லை. உனக்கு வழி தெரிய வேண்டாம். அவன் உன்னை மடியில் வைத்திருக்கும் வரை, அவன் தோளில் சுமக்கும் வரை, அல்லது அவன் கைப்பிடித்து அழைத்து செல்லும் வரை உனக்கு பாதை தெரிந்தால் என்ன, தெரியவில்லை என்றால் என்ன? உனக்கு எந்த வழியும் தெரிய வேண்டாம். உனக்கு நீ செல்லும் இடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் போதும். அந்த விருப்பத்திற்குரிய இடத்திற்கு அவன் அழைத்து சென்று விடுவான். நீ பாதைகளை கண்டறிய வேண்டியதே இல்லை. உனக்கான வழியை அவன் அமைப்பான். உனக்கான பயணத்தை அவனே நிகழ்த்துவான். இது விருப்பத்துடன் வாழ்வதற்கான வழிமுறை. இந்த பயணத்தில் நீ எதிர்பாராத பல விளைவுகள் இருக்கும். நீ கற்பனை செய்யாத விளைவுகளை கூட அந்த பயணத்தில் காண்பாய். அவற்றையெல்லாம் நோக்கி கொண்டு அங்கேயே இருந்து விடக்கூடாது. உனக்கு மிகவும் பிடித்தமானது இருக்கும், பிடித்தமானது இருக்கிறது என்பதற்காக அங்கே படுத்து விடக்கூடாது. பிடிக்காதவை இருக்கின்றன என்பதற்காக திரும்பி ஓடிவிடக்கூடாது. யாவும் இருக்கும். ஏனென்றால் நீ யாருடன் செல்கிறாய்? இறைவனுடன் பயணத்தில் இருக்கிறாய். அவன் உன்னையும் படைத்தான், உனக்கு பிடிக்காதவர்களையும் படைத்தான். அவர்களையும் அவன் தான் அழைத்து வருகிறான். அதனால்தான் அவன் இறைவன். உன்னை மட்டும் பயணத்திற்கு அழைத்து செல்பவன் என்றால் அவன் இறைவன் அல்ல. அது ஒரு மனித கற்பனை. அப்படி யாருமே கிடையாது. அதாவது ஒரே ஒரு மனிதரை மட்டும் வாழ்க்கை பயணத்திற்கு அழைத்து செல்லும் மனிதர் என்று ஒருவர் கூட இருக்கார். ஒருவர் கூட இல்லை. ஒருவர் கூட அப்படி இருக்க இல்லாது. ஒருவர் வாழ்கிறார் என்றாலே தன்னுடைய செயல்பாடுகள், வினைப்பாடுகள் வழியாக பலருடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் பங்கேற்கிறார் என்றுதான் பொருள். அப்படித்தான் இங்கு கட்டமைப்பே இருக்கிறது. கணவர் நினைத்துக் கொள்ளலாம், என்னுடைய குடும்பத்திற்கு மட்டும்தான் நான் இருக்கிறேன் என்று நினைக்கலாம். அப்படியாக எந்த கணவரும் இல்லை, அப்படி எந்த மனைவியும் இல்லை, அப்படி எந்த மனிதரும் இல்லை. ஒருவர் வாழ்கிறார் என்றாலே பலருடைய வாழ்க்கை பயணத்திற்கு அவர் பங்காற்றுகிறார். இறைவன் உன்னை உன்னுடைய பயணத்தில் ஈடுபடுத்துகிறான் என்றால் உனக்கு ஒவ்வாதவர்கள், பொருந்தாதவர்களையும் அவன்தான் அழைத்து செல்கிறான். ஆகவே உனக்கு பிடிக்காதவை இருக்கும், உனக்கு பிடித்தவை இருக்கும். நீ பொருட்படுத்தக்கூடாது. எந்த விளைவையுமே நோக்கி கொண்டு தேங்கக்கூடாது. உன்னுடைய விருப்பத்தினை அடையும் வரை நீ செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீ விரும்பிய நிலைக்கு சென்று விடுவாய். அதிலிருந்து உன்னை யாரும் அசைக்க இயலாது. ஏனென்றால் நீ வரவில்லை, அவன் அழைத்து வந்திருக்கிறான். அவன் அழைத்து வந்த பிறகு உன்னை அங்கிருந்தெல்லாம் யாரும் அசைக்க இயலாது. இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ உன்னுடைய முயற்சிகளினால், அவை தரும் இருமாப்பினால் சிலவற்றை அடைகிறாய் என்றால்
நீ எவ்வளவு பெரிய கோட்டையை கட்டி வைத்திருந்தாலும் அது அரை நொடியில் தகர்ந்து போகும். ஏனென்றால் அந்த கோட்டையை நீ எப்படி கட்டினாய்? விளைவை சிதைக்கலாம் என்ற எண்ணத்தில் கட்டினாய். அப்படி ஒரு கோட்டையை கட்டிவிட்டாய். அதை மிகவும் வலிமையானதாகவும் கட்டிவிட்டாய். இறைவனுடைய பார்வையில் அந்த கோட்டையே ஒரு விளைவுதான். உனக்கே இருமாப்பு இருக்கும்போது அவனுக்கு இருக்காதா? விளைவை சிதைக்கலாம் என்ற எண்ணத்தில் அவன் இந்த விளைவை சிதைத்துதான் ஆக வேண்டும் என்று அந்த கோட்டையை தகர்த்து விடுவான். இந்த எவ்வளவு கோட்டைகள் விழுகின்றன. எத்தனை கட்டமைப்புகள் இன்று ஒரு சிறிய அதிர்வில் நொறுங்கி போகின்றன. இன்று நொறுங்கி விழும் இவ்வளவு கட்டமைப்புகளும் இருமாப்பினால் கட்டி எழுப்பப்பட்டவைதானே. இந்த சூழலில் கடல் பொங்குகிறது, நிலம் அடிக்கடி அதிர்கிறது என்றால் இயல்பான மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த சூழலில் கட்டமைப்புகளை எழுப்பக்கூடாது. ஆனால் கட்டமைப்புகள் எழுப்பப்படுகின்றன. எதனால் எழுப்பப்படுகின்றன? வரட்டும், பார்த்துக் கொள்ளலாம், விளைவை சிதைக்கலாம், அதிர்வில் விழாத வகையில் வீடு கட்டுதல், நீர் புகாத வரையில் வீடு கட்டுதல் என்று இருமாப்புடன் தொழில்நுட்பங்களை வடிவமைத்தார்கள். அவை யாவுமே விளைவுகளாக நிலைக்கின்றன. அந்த நிலைத்தன்மை அரை நொடியில் முடிந்து போய் கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு கட்டமைப்பு கூட எஞ்ச போவதில்லை. நீங்கள் வாழும் நாள், இன்னும் வாழும் ஆண்டுகள் இன்னும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்வீர்கள். ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகே பார்ப்பீர்கள், கட்டமைப்பு எதுவுமே இருக்காது. ஏனெனில் எல்லா கட்டமைப்புகளுமே இருமாப்பினால் எழுப்பப்பட்டவை. இந்த எல்லா கட்டமைப்புகளும் விருப்பத்தின் விளைவுகள் அல்ல. ஒரு ஓலை குடிசை விருப்பத்துடன் கட்டப்படுகிறது என்றால் அது நிலைக்கிறது. நானே பல ஊர் பகுதிகளிலும் சில காடுகளிலும் பார்த்திருக்கிறேன். 100 ஆண்டுகளுக்கு முன்பு மண் சுவர் மட்டுமே கொண்டு கட்டப்பட்ட குடிசைகள் இன்றும் இருக்கின்றன. அவையெல்லாம் விருப்பத்தினால் கட்டப்பட்டவை. ஆனால் இருமாப்புடன் அவ்வளவு தொழில்நுட்பங்களை இணைத்து கட்டப்படும் ஏதாவது ஒன்று நிலைப்பதற்கு உறுதி இருக்கிறதா இன்றைக்கு? அல்லது எவ்வளவு நிலைத்துக் கொண்டிருக்கிறது? எதுவும் நிலைக்காது. இறைவனுக்கு இருமாப்பு இருக்கிறது என்று இதற்கு பொருள் அல்ல. இறைவனுக்கு எந்த உணர்ச்சியுமே இல்லை. அவன் உணர்ச்சிகளுக்கு ஆட்படுவதில்லை. இறைவன் ஒழுங்குகளை பேணுவதற்காக எதையும் செய்வான். அதாவது நீங்கள் ஒரு அழிவை நிகழ்த்துவதற்கு எவ்வளவு வழிகள் இருக்கின்றன என்று ஒரு கணக்கிடுங்கள். நீங்கள் ஒரு 10,000 வழிகள் இருக்கின்றன என்று கணக்கிட்டால் அவன் 10,000 கோடி வழிகளை வைத்திருக்கிறான் என்று பொருள். மிக குறைவாக. ஒன்றை அழிக்க வேண்டுமென்றால் அவன் எப்படியும் அழிப்பான், எதன் வழியாகவும் அழிப்பான், எப்பொழுது வேண்டுமானால் அழிப்பான். அவ்வாறான அழிவுகள் ஏன் நிகழ்த்தப்படுகின்றன? ஒழுங்குகளை பேணுவதற்காக. இந்த அண்டம் இவ்வளவு பெரியது, இவ்வளவு நுட்பமானது, இது இவ்வளவு உயிர் பொருட்களை எல்லாம் கொண்டிருக்கிறது என்று வியந்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த அண்டமும் ஒரு நொடிக்கும் மிக குறைவான கால அளவில் மறைந்து போகிறது. இப்படி பல அண்டங்கள் மறைந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒருவேளை உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம், இப்படி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஓர் அண்டம் மறைந்து போதல் என்பது அன்றாடம் அல்ல. இது ஒரு இயல்பான நிகழ்வு. ஏனென்றால் இறைவனுக்கு அன்றாடம் என்று ஒன்று இல்லை. அவனே காலம். அது ஒரு இயல்பான நிகழ்வு. இந்த அண்டமே மறைந்து போகிறது. இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? அவன் விளைவுகளை சிதைத்துக் கொண்டிருக்கவில்லை. அவன் ஒழுங்குகளை பேணுகிறான். இங்கே எல்லாவற்றுக்குமே ஒழுங்கு இருக்கிறது. எல்லா எண்ணிக்கைகளுக்கு பின்னாலும் சீர்தன்மை இருக்கிறது. எது எந்த எண்ணிக்கையில் இருக்க வேண்டும், எது எந்த அளவில் இருக்க வேண்டும் என்று யாவற்றிலுமே சீர்மை இருக்கிறது. அந்த எண்ணிக்கை மிகுந்தால் அந்த மிகுதியை அவன் அழிக்கிறான். அப்படி அழிப்பதனால்தான் அது பாதுகாக்கப்படுகிறது. உடலில் பொருத்தமற்ற உயிரின கூட்டம் வளர்கிறது என்றால் அதனை அவன் அழிக்கிறான். அவன் எந்த வழியிலும் அழிப்பான். அவனை விட அழிப்பில் சிறந்த மனிதர்கள் எல்லாம் யாரும் இல்லை. அவனை போல் படைக்க இயலாது, அவனை போல் அழிக்க இயலாது, அவனை போல் காக்கவும் மறைக்கவும் இயலாது. யாவும் அவனே. இவ்வாறு இருக்க விளைவுகளை
சிதைக்கலாம் என்ற எண்ணத்துடன் ஏதேனும் ஒன்றில் அல்லது சிலவற்றில் ஈடுபட்டு தீவினைகளை வளர்த்தெடுத்து அவற்றையெல்லாம் உங்களுடைய பொருள், அதிகாரம் உள்ளிட்ட பலவற்றினால் சிதைத்துக் கொண்டே இருப்பீர்கள் என்றால், இவ்வாறு நீங்கள் சிதைத்து எவற்றை எழுப்புகிறீர்களோ அவற்றை அவனே சிதைப்பான். அவன் ஏன் சிதைக்கிறான்? உங்களுடைய இருமாப்பினால் சிதைக்கப்பட்ட மனிதர்கள் கதறிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? கதறினார்கள் அல்லது கதறிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அதனை அவன் கேட்கிறான். அதனை அவன் உள்வாங்குகிறான். அவ்வாறு உள்வாங்கி அவன் வினைப்படுகிறான். இதுதான் மிக இன்றியமையாத கருத்து. இது ஒரு மந்திரம். இதனால்தான் பிறருக்கு தீங்கு செய்யாத வாழ்க்கை வலியுறுத்தப்பட்டது. அதாவது அற வாழ்க்கை ஏன் வலியுறுத்தப்பட்டது? நீ ஒரு மனிதரிடம் தீங்கிழைத்து விட்டு அந்த மனிதரிடமிருந்து தப்பிவிடலாம், எந்த சிக்கலும் இல்லை. மனிதர்கள் உணர்ச்சிக்கு ஆட்படுவார்கள். ஆனால் அவனிடமிருந்து தப்ப இயலாது. அவனுக்கு ஒழுங்குதான் இன்றியமையாது. அவன் எண்ணிக்கை மிகுந்து விடுகிறது என்றால் அவன் ஒரு அண்டத்தையே அரை நொடியில் மறைத்து விடுகிறான். இதில் நீ யார்? உன்னுடைய இருமாப்பு என்ன செய்யும்? என்ன செய்துவிடும்? என்னவெல்லாம் செய்துவிடும்? ஒன்றும் செய்யாது. இந்த உடல் செயல்பட வேண்டும் என்றால் அவன் அருள் வேண்டும். இந்த உடலில் வாழ்வதற்கு அவன் அருள் வேண்டும். உறங்குவதற்கும் அருள் வேண்டும், விழிப்பதற்கும் அருள் வேண்டும், உண்பதற்கு அருள் வேண்டும், செரிப்பதற்கு அருள் வேண்டும். யாவுமே அருளப்படுபவை. உன்னிடம் இருமாப்பு வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் இந்த அருள் உன்னிடமிருந்து விலக்கப்படுகிறது. நீங்களே பாருங்கள், இருமாப்பு கொண்டு பலருடைய உரிமைகளை பறித்துக் கொண்டிருப்பவர்கள் ஒரே ஒருவராவது எந்த நோயும் இல்லாமல் விடுதலை அடைந்த உடலுடன் வாழ்வதை யாராவது பார்த்திருக்கிறீர்களா? இப்படி ஒருவர் கூட இருக்க இல்லை. ஏனெனில் ஒருவர் இருமாப்புடன் பிற மனிதர்களுடைய உரிமைகளில் குறுக்கிடும் போதே அவருடைய உடலில் ஒழுங்கு கெட்டு போகும். இந்த இரண்டுமே ஒத்திசைவாக இருப்பது. அதாவது நீ இருமாப்பு கொள்ளும் போதே உன்னுடைய உடல் துன்புறத் தொடங்குகிறது. அந்த உடலின் துன்பத்தை முறையாக புரிந்து கொண்டு இருமாப்பிலிருந்து விலகினால் அருள் வழங்கப்படும். அவ்வளவுதான். நான் ஏற்கனவே கூறினேன், இறைவனுக்கு உணர்ச்சி எல்லாம் கிடையாது. அவன் நினைவில் வைத்துக் கொண்டு எதையும் செய்ய வேண்டியதில்லை. அவனுக்கு நினைவதற்கு அவனே யாவும். நீ ஒழுங்குகளுக்கு மாறான இருமாப்புடன் இருந்தால் அந்த ஒழுங்கே உன்னை தண்டிக்கும். அவ்வளவுதான். மீண்டும் ஒழுங்கிற்குள் வந்தால் அந்த ஒழுங்கே உனக்கு அருள் வழங்கும். நீ வரம்பு மீறுகிறாயா அல்லது மீண்டும் வரம்பிற்குள் வந்தையா என்பதனை நீ அறிந்திருப்பாய், அவன் அறிந்திருக்கிறான். ஆகவே உன்னுடைய இருமாப்பு என்பது முற்றிலும் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும். அது அழித்தொழிக்கப்பட வேண்டியது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் இதனை ஒரு அடிப்படையான பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இருமாப்பே கூடாது. விளைவு நோக்காமை ஒவ்வொருவருக்கும் வேண்டும். விளைவை சிதைத்து விடலாம் என்ற எண்ணம் கூடாது. விருப்பத்தின் வழி வாழும்போது, விளைவு நோக்காமை எனும் வினைப்பாட்டில் இருக்கும்போது நமக்கு பொருந்தாத விளைவுகள் எழுகின்றன என்றால் அவற்றை கூட நாம் சிதைக்கக்கூடாது. எந்த விளைவையுமே நாம் சிதைக்கக்கூடாது. விளைவை வழங்குபவனே அதனை சிதைப்பான். நீ விருப்பத்தோடு இரு, அந்த விளைவுகளை அவனே சிதைப்பான். அவை உன்னை ஒன்றும் செய்யாது, உனக்கு ஒன்றும் நேராது. நீ இறைவனிடம் ஈடுபாட்டுடன் இருக்கிறாய் என்றால், உன்னிடம் அகந்தை தணிந்து விட்டது என்றால், நீ இருமாப்பு அற்று இருக்கிறாய் என்றால் வேறு எப்படி இருப்பாய்? உன்னிடம் அகந்தையும் குறைவு, இருமாப்பே இல்லை என்றால் வேறு எப்படி இருப்பாய்? இறைவனுடன் ஈடுபாட்டுடன் இருப்பாய். அவ்வளவுதான். வேறு யாரும் இல்லை அங்கு. மனிதர்கள் எங்க இருக்கிறார்கள் தெரியுமா? மனிதர்கள் அகந்தையில் இருக்கிறார்கள். அகந்தையுடன் இருந்தால் மனிதர்களுடன் வாழ்கிறாய். ஏனென்றால் நீரில் மீன்கள் வாழும் என்பது போல அகந்தையில் மனிதர்கள் வாழ்வார்கள்.
நீ நீருக்குள் சென்றால் அவர்களை மீன்களை பார்க்கலாம், அகந்தைக்குள் சென்றால் மனிதர்களை பார்க்கலாம். இருமாப்புடன் இருக்கிறாய் என்றால் அந்த நீரில் இருக்கும் சுறாக்களையும் திமிங்கலங்களையும் சந்திக்கிறாய் என்று பொருள். நீயும் ஒரு சுறாவாக பற்களை வளர்த்துக் கொள்வதற்கு துடிக்கிறாய் என்று பொருள். இந்த இரண்டிலிருந்து வெளியேறிவிட்டால் வேறு என்ன இருக்கிறது? மனிதர்கள் இல்லை, வேறு யார் இருக்கிறார்? அகந்தையும் இருமாப்பும் இல்லாத நிலையில் இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அதுதான் இறைநிலையை உணர்தல். உன்னிடம் அகந்தையே இருக்கக்கூடாது, அல்லது எழுந்தால் தனித்து விட வேண்டும். இருமாப்பு அறவே கூடாது, எழவே கூடாது. எப்பொழுதாவது எழுந்தால் அதுக்காக வருந்த வேண்டும். ஐயோ, விளைவை சிதைக்கலாம் என்று நான் இருந்தேனே என்று வருந்த வேண்டும். எல்லா செயல்களுக்குமே விளைவுகள் இருக்கத்தான் செய்யும். நல் விளைவுகள் இருக்கும், தீய விளைவுகள் இருக்கும். நல்விளைவுகள் மட்டுமே வேண்டும் என்று எதிலுமே செயல்படக்கூடாது. நான் பல முறை கூறியிருக்கிறேன். நேர்மறை என்றெல்லாம் எதுவுமே கிடையாது. நேர்மறை எதிர்மறை, நேர்மறை எதிர்மறை ஒன்றாகத்தான் இருக்கும். பல முறை கூறிவிட்டேன், நான் மீண்டும் விளக்க விரும்பவில்லை. ஒரு பொருளற்ற கருத்து இதெல்லாம். நேர்மறையை மட்டுமே பார்க்க முடியாது. நேர்மறையை மட்டுமே பார்க்கிறீர்கள் என்றால் எதிர்மறை என்ற நிலத்தின் மீது இருந்து கொண்டுதான் அதனை பார்க்கிறீர்கள். நேர்மறையின் மீதே நின்று கொண்டு நேர்மறையை பார்க்க முடியாது. நேர்மறையின் மீது நின்றால் எதிர்மறை தெரியும், எதிர்மறை மீது நின்றால் நேர்மறை தெரியும். இரண்டும் இருக்கும், இரண்டுமே இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இல்லை என்றால் எதுவுமே படைப்பே இல்லை. இரண்டின் புணர்ச்சி தான் படைப்பே. மனிதர்கள் ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது நேர்மறையும் இருக்கும், எதிர்மறையும் இருக்கும். எதிர்மறை இல்லை என்றால் உங்களை எது நெறிப்படுத்துவது? என்ன வேண்டுமானால் செய்யலாம் என்றல்லவா வரும். என்ன வேண்டுமானால் செய்யலாம், நேர்முறையாக இருந்தால் போதும் என்று. இன்று பல பாவிகள் அப்படித்தான் இருக்கிறார்கள். பல பாவங்களை செய்பவர்களுக்கு வழிகாட்டுதல் எது என்று நேர்மறை தான். அதுக்கு தான் பல பயிற்சிகள் இருக்கின்றன. அதற்கென்று பல பயிற்சிகளை பல ஆன்மீகவாதிகள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நான் ஆன்மீகவாதிகளை பற்றி கூறுகிறேன். எது வேண்டுமானாலும் செய், உனக்குள் ஒரு அமைதியை புரிந்து கொள். அது எப்படி இவ்வளவு செய்துவிட்டு அமைதியாக இருக்க முடிகிறது? எப்படி செய்ய முடியும்? இவ்வளவு பாவங்களை செய்துவிட்டு ஒருவர் கண்ணை மூடி உட்கார்ந்தால் அவர் அமைதியை உணர்வார் என்றால் அவன் எவ்வளவு இருமாப்பு பிடித்தவனா? அவன் என்ன கண்ணை மூடிக்கொண்டு என்ன கருதுகிறான்? இந்த விளைவுகள் யாவற்றையுமே நான் சிதைப்பேன் என்று கருதுகிறான். அதுதான் அவனுடைய அமைதி. ஒரு பலருடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு அவர்களுடைய உரிமையை பிடுங்கி இயற்கை வளங்களை எல்லாம் சூறையாடி விட்டு ஒரு கண்ணை மூடி அமர்ந்து அமைதியை உணர்கிறான் என்றால் அவனை விட இருமாப்பானவன் யார்? அவன் இருமாப்புடன் இருக்கிறான். அதனை ஏதோ ஒரு தவம் என்று பேசிக்கொண்டு திரிகிறான். அப்படி பல இதற்கெல்லாம் என்ன வழிகாட்டல்? எவ்வளவு பதட்டம் இருந்தாலும் நேர்மறையான எண்ணத்துடன் இருந்தால் உனக்கு அந்த பதட்டம் தனியுண்டு. உன்னுடைய செயல்கள் எல்லாமே பிறருக்கு எதிர்மறையானவையாக இருக்கின்றன. அது எப்படி நீ மட்டும் நேர்மறையானவன்? எப்படி அது? பலருடைய கழுத்தை நெரிப்பதுதான் இவனுடைய செயல். இவன் கழுத்தை நேர்மறையாக நெரிக்கிறான். யாரும் இந்த பிடியிலிருந்து தப்பிவிட மாட்டார்கள் என்பது நேர்மறை. ஒரு 3 நொடி அழுத்தினாலே இறந்து போவார்கள், உறுதியாக 4வது நொடியே தேவைப்படாது என்பது நேர்மறை. அப்படி நேர்மறையாக அவன் 3 நொடிகளில் கழுத்தை நெரித்து கொலை செய்கிறான். இதுதான் அவன் கொலை செய்வனுடைய நேர்மறை. ஒரு கொலை செய்வனுக்கு நேர்மறை உண்டு தானே. நேர்த்தியாக கொலை செய்ய வேண்டும், கொலை செய்து விட்டு அங்கிருந்து தப்ப வேண்டும் என்பது என்ன எதிர்மறை எண்ணமா? அவனுக்கு அதுதான் நேர்மறை எண்ணம். வீழ்த்தப்படுபவனுக்கு அல்லவா அது எதிர்மறை. இப்ப வீழ்த்தப்படுபவன் என்ன நினைக்க வேண்டும்? தப்ப வேண்டும் என்று அவனும் நேர்மறையாக இருப்பான். இவன் சிறப்பாக கொலை செய்ய வேண்டும் என்று இவனும் நேர்மறையாக இருப்பான். இது எதிர்மறை என்னவாக இருக்கும் தெரியல. ஏதோ ஒன்று தானே நிகழ்கிறது. 2 பேரும் தப்பினார்கள் என்று கதை எழுதலாம். ஒருவன் தானே தப்ப விரும்புகிறான், இன்னொருவன் துரத்துகிறான். ஒருவன் வடக்கே ஓடினான், இன்னொருவன் தெற்கே ஓடினான், கதை இனிதே முடிந்தது என்று எழுதலாம். அப்படி யாரும் ஓடுவதில்லை. இவன் துரத்த வந்தவன், அவன் தப்புகிறான். 2 பேரும் ஒரு திசையில் தான் ஓட முடியும். 2 பேருக்குமே அது நேர்மறை திசை தான். இப்படி கொலை செய்பவன் ஒரு அறையில் அமர்ந்து கால்களை எல்லாம் எங்கோ வைத்து, கையை எப்படியோ வைத்து, எப்படியோ கண்ணை மூடி அமைதியை உணர்கிறான் என்றால் இது இருமாப்பு அல்லாமல் வேற என்ன?
அவன் என்ன நினைக்கிறான்? கண்ணை மூடிக்கொண்டு இதிலிருந்து விளையும் எல்லா விளைகளையும் சிதைத்து விடலாம், அதற்கான தொடர்பு நம்மிடம் இருக்கிறது, அதற்கான வலிமை இருக்கிறது என்று நினைக்கிறான். இதனை விட ஒரு படி மேலே போய் இதனையெல்லாம் கற்றுக் கொடுத்தானே ஒரு பெரும்பாவி, அவனுடைய முகத்தை நினைத்துக் கொள்கிறான். அப்படி பல முகங்கள் இருக்கின்றன. அவர் காப்பாற்றுவார், அவர் இந்த விளைவுகள் எல்லாம் சிதைத்து விடுவார் என்று கருதுகிறான். இதுதான் இருக்கக்கூடிய பல ஆன்மீகவாதிகள் கற்றுக் கொடுக்கும் பயிற்சி. யாராவது நெறிப்பட்டு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார்களா? நெறிப்பட்டு வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்தால் இருமாப்பு இருக்காது. நீ இருமாப்பற்று இரு, பிறருடைய உரிமைகளை பறிக்காதே, பிறருடைய உடைமைகளை எல்லாம் சிதைக்காதே, உனக்கு பொருளோ செல்வமோ வரம்புக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தால் எந்த ஆன்மீக மடமும் இருக்காது. ஏனென்றால் ஆன்மீக மடமே எந்த வரம்பும் இல்லாமல் சொத்துக்களை பிடுங்கிக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறு பிடுங்குபவர் கண்ணை மூடி அமர்ந்து அமைதியாக இருக்கிறார். பறி கொடுத்தவரும் கண்ணை மூடி அமர்ந்து அமைதியாக இருக்கிறார். என்ன ஒரு நேர்மறையான உலகம்! இவையாவுமே பாசாங்குகள், இவையாவுமே இறைவனுக்கு விருப்பமற்றவை. இறைவன் இவர்கள் யாவரையுமே சிதைத்துக் கொண்டுதான் இருக்கிறான். இவர்களுடைய எந்த கட்டமைப்பும் நிலைக்கப் போவதில்லை. இவையெல்லாம் சிதைந்து கொண்டிருக்கின்றன. இறைவன் வழங்கிய அருள் ஒவ்வொரு மனிதருடைய உடலிலும் மனதிலும் அறிவிலும் இருக்கிறது. அதனை விட வேற எதையும் நீங்கள் புறத்தை தேட வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுடைய விருப்பங்களின் மீது ஈடுபாடு கொள்ள வேண்டும். அந்த விருப்பங்களில் விளைவு நோக்காமல் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். உங்களால் பிறருக்கு தீங்கு எழுகிறது என்று ஒரு கருத்து எழுந்தாலோ எண்ணம் எழுந்தாலோ அதனை அக்கறையுடன் சிந்திக்க வேண்டும். அதன் மீது அக்கறை காட்ட வேண்டும். இது என்னுடைய விருப்பம் என்றெல்லாம் இருக்கக்கூடாது. அவர்கள் தவறாக கூட கருதலாம், தீங்கு இருப்பதாக தவறாக கூறலாம். அது அவர்களுடைய தரப்பு தவறாகவே இருக்கட்டும், ஆனால் சிந்திக்க வேண்டும். ஒருவேளை தீங்காக இருக்குமோ, அவர்களுடைய உரிமையில் நாம் குறுக்கிடுகிறோமோ என்று சிந்திக்க வேண்டும். அதெல்லாம் பெருமை இருக்கக்கூடாது. நானெல்லாம் யார் உரிமைக்கும் குறுக்கிட மாட்டேன் என்றெல்லாம் பெருமை இருக்கக்கூடாது. நமக்கே தெரியாது, நாம் யாவற்றையும் அறிந்து செய்வதில்லை. நாம் அறியாமையில் தான் இருக்கிறோம். அறியாமையில் இருக்கும் பொழுது நம்ம எரியாமல் பிறருடைய உணர்ச்சிகளை துன்புறுத்தி இருக்கலாம், பிறருடைய அறிவினை மடமை என்று கூறியிருக்கலாம், பிறருடைய உரிமைகளை பறிப்பதற்கு முற்பட்டிருக்கலாம். அறியாமல் கூட இவ்வளவு வாய்ப்பு இருக்கும்போது அறிந்து பல வாய்ப்புகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் செய்துவிட்டு இந்த விளைவுகளை சிதைத்து விடலாம் என்று இருந்தால் உன்னுடைய வழி விருப்பத்தின் வழியே அல்ல, நீ இருமாப்பு கொண்டிருக்கிறாய் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான இருமாப்பிலிருந்து நீங்கள் முற்று முழுதாக விளங்க வேண்டும். அகந்தையை தணிக்க வேண்டும். ஏனென்றால் அது மீண்டும் வளரும். அகந்தை ஒரு நிலை வரை தேவைப்படுகிறது. அது வளர்ச்சிக்கு, சிந்தனை மேம்பாட்டுக்கெல்லாம் அது ஒரு தூண்டல். நான் ஏற்கனவே கூறினல்லவா, ஒரு உணர்ச்சி தூண்டல். ஒரு உணர்ச்சி உந்தி ஒரு விருப்பத்தை நோக்கி அழைத்து செல்லும். அந்த உணர்ச்சியே பிடித்துக் கொண்டிருக்கக்கூடாது. ஒரு கருத்து உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கிறது என்றால் ஒரு உணர்ச்சி தூண்டி அந்த கருத்தினை நீங்கள் அடைந்து விட்டீர்கள், அந்த கருத்தை புரிந்து கொள்கிறீர்கள். அந்த நிலையில் ஒரு பெருமை வரும். நான் எளிமையாக கூறுகிறேன், மற்றவர்கள் செம்மை கொள்கைகள் மீது மாற்று கருத்து வைத்திருந்தாலும் அல்லது அப்படி ஒன்று இருப்பதே தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் அதனை ஏதோ ஒரு உடல்நல காரணத்திற்காக அறிந்து கொள்கிறீர்கள். உடல்நலனில் ஒரு மேம்பாடு உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த நிலையில் மேம்பாடு கிடைக்கும் நிலையில் உங்களுக்கு ஒரு பெருமை வரும். ஏனென்றால் பிறர் உங்களை இகழ்ந்துரைத்தார்கள், தடுத்தார்கள், இந்த பாதை வேண்டாம் என்று மறுத்தார்கள் அல்லவா? இப்படி பலர் மறுத்த போதும் நான் இதில் ஈடுபட்டு இன்று நான் நலமடைந்திருக்கிறேன் என்று ஒரு பெருமை வரும். அந்த பெருமை உணர்ச்சி தானே உங்களை உந்தி கொண்டு வந்தது. ஆனால் அதில் நிலைக்கக்கூடாது, அந்த பெருமையில் நிலைக்கக்கூடாது. அந்த பெருமையில் நிலைத்தால் உங்களால் இங்கு முன்வைக்கப்படும் கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். அதாவது பெருமையே மறைப்பாகிவிடும். பெருமை தான் மறைக்கும். அதன் பிறகு பெருமையை மறைத்து என்ன கருத்து கூறப்படுகிறது என்றே உங்களுக்கு புரியாது. இப்படி ஒவ்வொன்றிலும் பெருமை வரும். அது ஒரு தூண்டுதல், ஒரு தூண்டல். அந்த தூண்டலுக்கு ஆட்பட்டு
வினையில் ஈடுபட வேண்டும். அதன் பிறகு அந்த தூண்டலில் இருந்து முற்றும் விலகிவிட வேண்டும். அது இயல்பு. இது ஒரு பெரிய பயிற்சி எல்லாம் அல்ல. நீங்கள் இருமாப்பு என்ற கருத்தை நன்கு புரிந்து கொண்டாலே போதும். நீங்கள் இப்படித்தான் இருப்பீர்கள். இருமாப்பு இருக்கக்கூடாது. விருப்பத்தின்படி வாழ வேண்டும், வினையாற்ற வேண்டும். இவ்வாறு நீங்கள் விருப்பத்தின் வழி வாழ்வதற்கு ஒரு குறுக்கீடாக உங்களை அறியாமலே உங்களுக்குள் இருக்கும் ஒரு கருத்து இருமாப்பு என்பதனை நான் புரிந்து கொண்டு இந்த உரையை உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். இதுவரை நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு அதன் மீது அறிதல் கிடைத்து விட்டது. ஆகவே ஒவ்வொருவரும் தமக்குள் இருக்கும் இருமாப்பினை முற்றுமுழுதாக அழித்து விடுங்கள். அழித்துவிட்டு அம்மையப்பருடைய படைப்புகள் ஒழுங்குகளுடன் இருக்கின்றன. அந்த ஒழுங்குகளில் தான் நானும் இருக்கிறேன். நான் பிற ஒழுங்குகளுக்கு கேடு செய்ய மாட்டேன் என்று உங்களுக்கு நீங்களே உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒழுங்குகள் யாவை, எவற்றை ஒழுங்கு என கருதுவது, ஒழுங்கின்மை என்று இதயத்தை கருது, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அதெல்லாம் அவன் பார்த்துக் கொள்வான். இந்த கருத்தை உள்வாங்கினால் போதும். இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டால் போதும். ஏற்றுக்கொண்டால் அவனே வழிகாட்டுவான், அவனே நெறிப்படுத்துவான். ஆகவே இருமா பற்றி இருங்கள் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக.